வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் வதக்கல் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக கடகடன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கடலெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் எதுக்கு சேர்த்துறோம்னா ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வரமிளகா 2 சேர்த்திக்கலாங்க. சாம்பார் தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக சேர்த்தோன்னா சேர்த்திங்க. நான் எதுவுமே சேர்த்தலை, ஏன்னா அந்த மிளகாய் மட்டும் போட்டு செய்கிறப்ப அது ஒரு டேஸ்ட் வருங்க. அது நாட்டு புடலங்காய்ங்க, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். ஒரே ஒரு புடலங்காய் தாங்க. இது வந்து நான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்வேன். நிறைய இந்த மாதிரி செஞ்சு சிம்பிளாக முடிச்சிடுவேங்க. சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரெசிபி பார்த்திங்கன்னா காய்க்கு காய் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்து வரமிளகா சேர்த்திட்டேங்க, 2 சேர்த்திருக்கிறேன். இது போல் பச்சை மிளகா சேர்த்தனாலும் சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து புடலங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், தோலில் எடுத்துகிட்டு இப்போ அது சேர்த்திக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வரப்போ இந்த டைமில் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளோ அல்லது சாம்பார் தூளோ கொஞ்சமாக சேர்த்தோன்னா சேர்த்துக்கலாம். அது சேர்த்துனிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். சேர்த்தாமல் வெறும் மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் வருங்க. நான் இன்றைக்கி வந்து எந்த இதுவுமே சேர்த்துல. உப்பு சேர்த்திக்கிறேங்க, உப்பு அளவாக சேர்த்திக்கலாம். காய் வந்து இப்போ நிறையா இருக்கும், வெந்தால் கம்மியாகும். அதை கரெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு சேர்த்தணுங்க. பிகினர்ஸாக இருந்தால் சொல்கிறேன். நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம், தண்ணி அளவாக ஊற்றிக்கணுங்க. வதக்கலாக தான் செய்கிறோம், அதனால் கொஞ்சம் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலுமே தண்ணி அளவாக ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா புடலங்காய், சொரக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி காய், அது வேகும்போது அதிலிருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால அளவாக ஊற்றிக்கலாங்க. இதெல்லாமே பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் ரெசிபி, நானே சொல்வேங்க, இது பெரிய ரெசிபி இல்லை, சிம்பிள் ரெசிபி. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் தான் அதிகமாக இருக்குங்க. இது புரட்டாசி மாதம், நான்வெஜ் இல்லை, இந்த மாதிரி காய்கறி தாங்க அதிகமாக இந்த மாதத்தில் செய்வாங்க நாங்கள். இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே போடலாம், ஏன்னா நம்ம வந்து வதக்கலாக தான் செய்கிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து நல்லா ட்ரை பண்ணணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியோடையே வைக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள் எப்படி வச்சுருக்குறேன்னு. இந்த மாதிரி வச்சு இது மட்டுமே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.